வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாஸ்தாவை கடைகளில் வாங்கி செய்யாமல் ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு செஞ்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டேஸ்டியான ரெசிபி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவை சேர்த்துக்குவோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்துக்குவோம். இதில் லைட்டாக மாவு தூவி ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். நாம் ரெடி பண்ணி வச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்து உருட்டி வச்சுருக்கேன். இப்படி தான் சப்பாத்தி கட்டையால் வச்சு நல்ல மெல்லிசாக சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்குவோம். நல்லா தேய்ச்சாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு டம்ளர் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் மூடியை வச்சு வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு பாஸ்தா எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடியெல்லாம் வச்சு கட் பண்ணிங்கன்னா கடைகளை வாங்குற மாதிரி சின்ன சின்னதாக அழகாக வரும். நான் வேலை சட்டுன்னு முடியுன்னு இருக்காங்க. இன்றைக்கி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்த மாவை இப்படி கையில் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த 2 எஜ்ஜிலையும் ஒன்றா சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்படி ஒட்டிக்கும். அப்படியே நடுவுலையும் இப்படி ஆப்போசிட் சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம். பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 எஜ்ஜிலையும் இப்படி ஒட்டுங்க. அப்படியே இந்த சென்டர்லேயும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். தண்ணி நல்லா கொதிக்கவும் அதில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சேர்க்குறதால பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவை ஒன்றொன்னா உள்ளே சேர்த்து 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுக்குவோம். இது தனியாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் சூடாகவும் அதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுவோம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்குவோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதில் ஒரு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்குவோம். குடமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பட்டாணி, பீன்ஸ், கேரட், பேபிகார்னு சீக்கிரமாக வேகிற எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கவும் ட்ரை ஆகி லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சேர்த்த குடமிளகாய் பாதி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவை சேர்த்து லைட்டாக உடஞ்சிடாம மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். டொமேட்டோ சாஸ் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான ஹோம்மேட் பாஸ்தா ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்கும் இந்த ரெசிபியை சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கோதுமை மாவில் செஞ்சு தரதால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு போரிங்காக இல்லாமல் இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.